அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனாலே நம்மளுடைய மகர ராசிக்காரங்க நீதிக்கு கட்டுப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. இவங்களுடைய ராசிலேயே அதிகம் புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள், பகட்டு இல்லாதது மகர ராசி தான். ஆட்டு தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்ட மகர ராசிக்காரங்க காதலுக்கு பெயர் போனவங்கல்ல. மகர ராசிக்காரங்க ஒரு நில ராசி. இவங்க இதர ராசிக்காரர்களான ரிஷபம், கன்னி ராசிக்காரங்க ரொம்ப பொருந்தி போவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும். போல நல்ல மனிதர்களை வேற எங்கும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல அர்ப்பணிப்பு குணம் கொண்டவங்களாக நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க அதிகமாக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னையே அர்ப்பணித்து உறவுகளுக்காக வாழக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, அல்லது நீங்களாக கூட மகர ராசிக்காரங்களாக இருக்கலாம். நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகர ராசிக்காரங்க 12 ராசியிலே 10வது ராசியாக மகர ராசி இருக்குது. இந்த ராசியில் அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களும் இதில் இருக்கும். இந்த ராசியில் சனி மற்றும் சுக்கிரனோட பார்வை சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுடைய கை எப்படின்னா ரொம்ப பறந்து காணப்படும். பறந்து காணப்படுறதுனால தான தர்மம் செய்கிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. அனைவருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. இரக்க சுபாவம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு உதவின்னு கூப்பிடணும்னா மற்ற இவங்களை கூப்பிட்றதோட மகர ராசிக்காரங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதிக அளவு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பயப்படுறவங்களாகவும் மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. மற்றவங்களாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையே கேட்காமலே புரிந்துக்காமலே செயல்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அவங்கக்கிட்டேயும் கேட்பாங்க, ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட பெரிதாக கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. செலவு கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு செய்வாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. பேச ஆரம்பித்துட்டாங்க அப்படின்னா நிறுத்தவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலையும் பெரியவங்களை மதிக்கிறதுலையும் இவங்களுக்கு நிகர யாரும் இல்லைன்னே சொல்லலாம். தன்னைத்தானே சுற்றி உள்ளவர்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடியங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இவங்களுடைய பாதை எப்பவுமே மற்றவங்களை காப்பி அடிக்கிற மாதிரி இருக்காது. இவங்களுடைய பாதை ஒரு நல்ல பாதையாக தான் இருக்கும். இவங்க எப்பவுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கலைஞராகவோ அல்லது நல்ல ஒரு எழுத்தாளராகவோ நல்ல ஒரு சேவகராகவோ நல்ல ஒரு கதாசிரியராகவோ இவங்க இருந்தாங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன்கள் அனைத்தையும் எதிர்பார்க்கலாம். இவங்களோட ஜாதகப்படி புகழ் ஸ்தானம் அமையும். அதே மாதிரி ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திறமையாக செயல்படுத்த நினைக்கக்கூடியங்க, அதிகம் உழைக்கக்கூடியவங்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் உழைப்புக்கேற்ற பலன் பெறுபவராகவும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க தனது திறமையால் தனது லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க. அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் இல்லாமல் அதில் எப்படியாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக பகலாக கஷ்டப்படக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மற்றவர்களுக்கு தர்மம் செய்யறதுல அஞ்சவே மாட்டாங்க. இவர்களுடைய செலவை மட்டும் கொஞ்சம் குறைக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல பாதி நேரம் இவங்களுக்கு செலவாயிரும். சாதாரணமாகவே பணத்தின் மீது இவங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் மற்றவங்க கிட்ட இந்த பணம் ஏமாத்துறது, எப்படியாவது ஏமாற்றி அதை பிடுங்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே மற்றவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. தன்னுடைய கடின உழைப்பால் கொஞ்சம் சொத்து வாங்கினாலும் தன்னுடைய உழைப்பால் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்டஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் வரலாம். அதனால கொஞ்சம் கூடுதலாக தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. கடன் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கரெக்டான டைமில் உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ அமையும். வர வேண்டிய பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால் வீண் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும். வருமானம் வழக்கம் போல் இருக்கும். அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பணி செய்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட கரெக்டான டைமில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. ஒரு சிறிய பிரச்சனை கூட ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. இந்த டைமில் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மனதில் ஒரு மனசஞ்சலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தபடியான ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படும். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. இந்த டைம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் மனக்கவலையெல்லாம் போகிறதுக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி காகத்திற்கு எள் சாதம் அன்னமிட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிடித்தமான ஒரு நண்பரை இப்போ சந்திப்பீங்க. அவர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது. மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலும் உங்களை வந்து சேர இருக்குது. பிறப்புகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கூடிய வரையில் வீண் வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமை முடிந்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் சிக்கனமாக நடந்து கொள்வது ரொம்பவும் அவசியம். இந்த டைமில் தாராளமாக செலவு பண்ண வேண்டாம். சிக்கனத்தை கடைபிடிங்க. நெருங்கிய நண்பர்களுடன் சண்டையோ சச்சரவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைமில் புதிதாக ஒரு நண்பரை சந்திப்பீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களும் நல்ல பாடங்களை படிப்பாங்க. அதே மாதிரி விளையாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுவாங்க. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் ஒரு சிலருக்கெல்லாம் விரக்தி மனப்பான்மையெல்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். என்னடா நம்ம ரொம்ப நாளாக நீண்ட நாளாக திருமணம் தேடிக்கிட்டே இருக்கோம், வரன் தேடிக்கிட்டே இருக்கோம், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியாக கூட ஒரு சிலர்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனி அந்த எண்ணெல்லாம் மாறப்போகுது. இனி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் வீட்டில் விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க. இந்த டைமில் வீண் வாதம் வீண் பிரச்சனையெல்லாம் வரும். கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்க அந்த பயந்த சுபாவம்லாம் நீங்கி துணிச்சலாக பேசுவீங்க. துணிச்சலாக பேசுகிறதுனால உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா நம்பிக்கையோட
நம்பிக்கையோட நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமாகவும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுறதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் மட்டும் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் மறக்காமல் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் சனிக்கிழமை தோறும் மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். தேங்க்யூ.